மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் தனி உதவியாளராக இருந்து பின்பு முதல்வரின் நேர்முக உதவியாளராக உயர்ந்தவர் திரு மகாலிங்கம் அவர்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியில் நடந்த சம்பவங்களை நிறையவே கூறியிருக்கிறார். அதில் ஒன்றை பார்ப்போம். அரசின் சட்டத்திட்டங்கள் மக்களுக்கு பயன்படும் விதத்தில்தான் இருக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள். இந்நிலையில் அன்பு என்ற இளைஞர் எம்ஜிஆரை சந்தித்து ஒரு மனுவை வழங்கினார். அதில் தனக்கு சமீபத்தில்தான் திருமணம் நடந்தது என்றும் தான் சேலம் மாவட்டத்திலும் மனைவி ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பணியாற்றுவதாகவும், இப்படி இருந்தால் தாங்கள் எப்படி சந்தோஷமாக குடும்பம் நடத்த முடியும்? என் மனைவி இருக்கும் இடத்திற்கு என்னை மாற்றுங்கள், அல்லது நான் இருக்கும் இடத்தில் என் மனைவியை மாற்றுங்கள். இது குறித்து கல்வித்துறை செயலர், அமைச்சர் என்று பலரை பார்த்தும் வாய்ப்பில்லை என்று கூறிவிட்டதாக வருத்தத்துடன் எழுதியிருந்தார். கணவன் மனைவியாக இருக்கும் அரசு ஊழியர்கள் ஒரே மாவட்டத்தில் பணிபுரியலாம் என்றும் இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவரே முடிவு எடுக்கலாம் என்றும் ஒரு உத்தரவு போட்டார். பல ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்களின் குடும்பத்தில் ஆனந்த கண்ணீரை வரவழைத்த உத்தரவு அது என்று நினைவு கூர்ந்துள்ளார். தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம். நன்றி.